ஹாய், நான் உங்கள் காயஸ்ரீ. இன்றைக்கு ஒரு அரசியல் பதிவு போடுவோம். நிறைய நாள் ஆயிட்டுது. ஸோ ஒரு அரசியல் பதிவுக்குள்ளே போவோம். என்னென்னு சொன்னால், எலெக்ஷன் வருது தான். ஜனாதிபதி தேர்தலில் வந்து இப்போ நிறைய பேர் போட்டியிடணும். அப்படி பார்க்கல இந்த முறை யாருக்கு வெற்றி வருமென்று சொல்லி எங்களோட அரசியல்வாதி கேட்போம். யாரை நீங்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவாருன்னு நீங்கள் யாரை யோசிக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? ஓகே, வணக்கம் கயா. என்னென்றால் நீங்கள் கேட்டது சரி. என்னென்னால் நாங்கள் முதல் கதைக்குள்ள 3 பேர் தான், 3 பேர் ரணில், அனுர, மற்றது சைத் 3 பேர் தான் முக்கிய போட்டியாளர்களாக இருந்தார்கள். இந்த முறை புதுசாக நாமல் ராஜபக்ச அவர்களும் அதில் சேர்ந்துருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த தேர்தலில் நீங்கள் யாரோ ஒரு ஆக்கள் கணக்கெடுப்பில் யார் முன்னுக்கு நிற்கணும்னு சொன்னீங்கல்ல, என்ன சொல்லுங்க. எங்களோட ஊடகவியலில் வச்சு என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டாக வந்து அனுர நிற்கிறார், செகண்டாக வந்து நாமல் நிற்கிறார், தேர்டா வந்து எங்களோட சைட் நிற்கிறார், 4வது இடத்துல தான் ரணில் விக்ரமசிங்கே நிற்கிறார். ஓகே, இப்போ என்னென்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து கொஞ்சம் சுதந்திர கட்சி பழைய சைத்தை தவிர்த்து இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியினர் எல்லாரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு போடுவோம்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். நாங்கள் இப்போ புதுசாக நாமல் வந்த உடனே ஓரளவு இளைஞர் குழு வந்து அனுராவுக்கு போடக்கூடிய இளைஞர் குழு கொஞ்சம் வந்து நாமலுக்கு போடலாம். மற்றது மொட்டு கட்சியினர் இந்த தாமரை சின்னத்துக்குரியவர்களும் நாமளுக்கு போடலாம். என்னதான் இருந்தாலும் நாட்டில் கடன் கூடவா இருக்குது தானே. அப்போ சைட் வந்தாலோ அல்லது அனுரோ வந்தாலோ நாட்டை நடத்துறதுக்குரிய நிதி இல்லை, கடனில் நடத்த இயலாது. அப்போ இப்படியும் பழைய மாதிரி ஒரு புரட்சி, அதாவது அந்த ஒரு நடந்துச்சு கலவரம் மாதிரி ஒன்று வந்து போராட்டம் ஒன்று பெறலாம். குறைஞ்சது ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் திரும்பவும் அப்படி ஒரு போராட்டம் பெறலாம். என்றால் ஆற்ற கையில் காசு இருக்குது. இப்போ ரணிலின் கையிலையும் நாமல்ட கையிலையும் தான் காசு இருக்குது. அப்போ இவை 2 பேரும் தான் அந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடிய மாதிரி இருக்கு. தொடர்ந்து அதை எங்களோட நாட்டை வந்து வங்குரோந்து நிலையில இருக்கிறபடியால் நாங்கள் வந்து வங்குரத்து நிலையிலேருந்து மீளணுமெண்டா காசு பணம் உள்ள ஒரு ஆள் தான் அதை நடத்த வரும். அப்போ குளப்படிக்காரர்கிட்ட தானே மானிட்டர் பதவியை கொடுக்கலாமே. அவையெல்லாம் அமைதியாக இருந்தது நாட்டை பார்ப்பினோம். கட்சியெல்லாம் தவிர்ந்து ஒரு குளப்படிக்காரன் கொடுத்தா குளப்படிக்காரன் குளப்படி பண்ணிக்கொண்டே இருப்பான். அப்போ நாடு அமைதியற்ற நிலைக்கு போகும். ஆகவே யார் வெற்றி பெற்றாலும் ஆக முற்று முழுதாக வெளில போகிறது வந்து மஹிந்த ராஜபக்ச சார் தான். ஏனென்று கேட்டால் ரணில் வெற்றி பெற்றாலும் மஹிந்த சாருடைய ஆட்சி இருக்கும், நாமல் பெற்றாலும் அவருக்கு தான் வெற்றியாக இருக்கும். அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி தலைவர் தான், அதாவது மஹிந்த ராஜபக்ச சார் தான், அதில் ஒரு வெற்றியாளராக இருப்பேன். ஓகே, அப்போ சரியான கணிப்பு இருக்கும். அந்த ஆட்சி எவ்வளோ காலம் நீடிக்கும், அது பேக்ரவுண்டு என்னன்றதை நாங்கள் சிந்திக்கணும். ஆகவே மக்கள் என்ன செய்யணும்? மக்கள் வந்து ஏமாறக்கூடாது, தோக்கக்கூடாது. வெற்றி அடைகிறவனை நாங்கள் டார்கெட் பண்ணணும். வெற்றி அடைவர் யார் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கணும். இப்போ யோசித்து பார்த்தா அந்த ஆளுக்கு நாங்கள் ஓட் பண்ணுவோம். அதாவது ஆட்சி நிலைக்கக்கூடிய ஒருவரை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கணும். ஏன்னா நாங்கள் வெல்ல முடியாத ஒருத்தருக்கு எங்களோட வாக்குகளை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் வெல்ல முடியாதவரிட தோக்கக்கூடியவர், அந்த ஆட்சியை நடத்த முடியாமல் தோக்கக்கூடியவர்கிட்ட நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அளித்தோம்னா வெல்லுற ஆளுக்கு நாங்கள் வந்து எதிரியாவோம். அப்போ தமிழர்களுக்குரிய கணக்க வேலைகள் நடைபெறாது. அப்போ நாங்கள் யார் வெல்லுவான்னு பார்ப்போம்.
யார் ஆட்சியை நடத்த போகிறான்னு தொடர்ச்சியான்றதை பார்ப்போம். அந்த ஆளுக்கு நாங்கள் ஓட் பண்ணுவோம். ஓட் பண்ணிக்கல நாங்கள் சும்மா எங்களோட இனம் காணக்கூடாது. நாங்கள் இன்னாருக்கு வேறு அவர் தோத்துட்டாருன்னு சொன்னால் எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் எங்களோட ஓட். ஒரு சில ரெண்டும் இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள் வெல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு அதை ஓட் பண்ணணும். அந்த ஓட் பண்ணிட்டு அந்த வெண்டாலும் அந்த ஆட்சியை தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய ஒரு நிலப்பாடுள்ள ஒரு ஆளை நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். அந்த ஆளுக்கு தான் நாங்கள் ஓட் பண்ணுவோம். அப்படி ஓட் பண்ணினோம்னா நாங்கள் தான் எந்த ஒரு வெற்றியாளராக மாறுவோம். மொத்தத்தில் நாங்கள் தான் வெற்றியாளர். சரிதானே? ஓகே, நன்றி. ஓகே.